இந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. விஸ்வரூபத்துடைய பிரச்சனையை உத்தமவில்லன் மேலே திணிக்கக்கூடாது. அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். உத்தமவில்லன் சின்ன சின்ன படங்கள் எடுத்து இப்போ மிகப்பெரிய மாபெரும் கலைஞன் கமல் சாரோட முக்கியமான படம் உத்தமவில்லன் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இந்த படம் ஒரு 6 மாதமாக எல்லா வேலைகளும் முடிஞ்சு ரிலீஸ்க்கான வேலைகள் நாங்கள் இப்போ 3 மாதமாக மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இப்போ மே 1 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு சில சங்கங்கள் மூலமாக. அதை கமல் சார், சாருகாசன் சார், சங்கங்களில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே உட்காந்து ஒரு 3-4 கட்ட பேச்சுவார்த்தையாக அந்த பிரச்சனை எல்லாமே முடித்து பேசிட்டே இருந்தோம். அதில் எல்லாருடைய பேரையும் நான் இப்போ கரெக்டாக சொல்ல முடியுமா தெரியல. அபிராமி ராமன் சார், அன்பண்ணன், அப்புறம் செல்வின், அண்ணாமலை, சுப்பிரமணியன் சார், அப்புறம் இப்படி அருள்பதி சார் எல்லாருமே அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணாங்க. எங்களுக்காக உட்காந்து பேசினாங்க. பன்னீர்செல்வம் தியேட்டர் அசோசியேஷன் தலைவர் அவரும் வந்திருந்தாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்னா நாங்கள் என்ன முடிவு எல்லாருமே எடுத்த முடிவு என்னென்னா, விஸ்வரூபத்துடைய பிரச்சனையை உத்தமவில்லன் மேலே திணிக்கக்கூடாது. அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேஸுக்கான என்ன தொகையோ அதை மட்டும் இல்லை, தயவு செஞ்சு நான் சொல்லிடுறேன் சார், ப்ளீஸ். இல்லை, அதை கொடுத்தா போதும் திருப்பதி பிரதர்ஸ். அடுத்து வர தொகையை அடுத்தடுத்த கம்பெனிகள் கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனாங்க. அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு போஸும் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு சுகமாக இருந்துச்சு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ சமீபத்தில் 4 நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், திடீர்னு மறுபடியும் உத்தமவில்லன் படத்துக்கு ஒரு தேட்டரில் நடந்த ஒரு கூட்டத்தில் ரெட்டு அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி. அது ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன்னா வியாபாரம் தொடங்குற இந்த நேரத்தில் எங்களை ரொம்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அந்த தகவல். என்னன்னு சொல்லி போஸ்ட்டை கேட்டப்போ அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்துச்சு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்படி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் என்னென்னா ஒருத்தங்க இது எல்லாமே இந்த சபையில் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. யாரோ அந்த சம்மந்தப்பட்டவங்க தனியாக ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னப்போ அது எனக்கு அது பிடிக்கல. இந்த விஷயம் நம்ம பண்ணவும் கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு நம்ம நிர்வாகம் எல்லா நிர்வாகத்துக்கு எல்லா பார்வை கொண்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் கொடுத்து தானு சார் மூலமாக இது எந்த வகையிலும் சரிதான், அது தவறு, அது கொடுக்குறதுல யாரும் அளவு பண்ணக்கூடாது, மொத்த சினிமாவும் ஒன்றா நின்று இந்த மாதிரி ஆட்களுக்கு உறுதுணையாக போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டு அந்த மாதிரியான எந்த விஷயம் வேணாம், தடை நீங்கிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் மே 1 குறித்த தேதியில் வரும். அதுக்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் நன்றி. குறுகிய நேரத்தில் எல்லாருக்கும் இந்த தகவல் சொல்லி எங்களுக்காக இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் சினிமாவில் இருக்கும் வரை எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன். நான் சின்ன சின்ன படங்கள் வாங்கினது சரி, நான் படங்கள் பண்ணும்போது சரி, யாருக்கும் எந்த சிக்கல் கொடுக்கக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது, மனசோட வேலை பார்க்கணும் தான் நான் என்றைக்கு நம்புவேன். அதை தான் நான் மதிப்பேன். இதில் எது கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நிகழ்ந்தாலும் எங்களுக்காக ஒட்டுமொத்தமாக நின்று குரல் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் யூ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. மே 1 ரிலீஸ் ஆகும். அது உங்கள் ஒத்துழைப்போடு ரிலீஸ் ஆகுங்கிற அறிவிப்பை நாங்கள் சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ராமநாதர் சார் சொன்னது தான் நான் வழிமொழியணும். நிச்சயமாக உத்தமவில்லன் திரைப்படத்தை பொறுத்தளவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இன்று காலை முதல் உட்கார்ந்து பேசி எந்த விதமான சங்கடமும் தமிழ் சினிமா உலகை பொறுத்தவரை இருக்கக்கூடாது, நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமேல் கொண்டு தமிழ் சினிமா உலகம் ஒட்டுமொத்தமாகத்தான் சந்திக்க வேண்டும், தனித்தனியாக எந்த சங்கங்களும் மூடியெடுக்க வேண்டாம் என்று சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், விநியோக சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம், நடிகர் சங்கம், பெப்சி, நாம் எல்லோரும் இருந்துதான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். தனித்தனி முடிவுகள் எடுத்து நமக்குள் பிளவு இருப்பது போல வெளியே காட்டிக்கொள்ள வேண்டாம். அதை போன்ற ஒரு நிகழ்வுகள் வருங்காலத்தில் நடக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் இன்று அந்த முடிவு எடுத்திருக்கிறோம். ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சங்கங்களுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும், திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும், தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும், விநியோக சங்கத்தின் சார்பாகவும், எங்கள் அனைவரின் சார்பாகவும் திரு லிங்குசாமி அவர்கள் சொன்னதை போல உத்தமவில்லன் முதல் எந்த விதமான பிரச்சனை வராமல் நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். இனிமேல் என்னைக்குமே வராது. நேற்றோடு அந்த பிரச்சனை அத்தனை முடிந்தது. நாளை முதல்
எந்த பிரச்சனையும் வராது. சினிமா சம்பந்தமாக எந்த படத்துக்கும் எந்த பிரச்சனையும் உறுதியாக வராது. இந்த மேடையில் அத்தனை பேரை வைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். உத்தம வில்லனுக்கு தடை சொல்லிட்டு சமீபத்தில் வந்து ஒரு பேச்சு இருந்துச்சு. அந்த தடை நீங்கிடுச்சு. மொத்த அமைப்பாளர்களும் ஒன்று சேர்ந்து எல்லா சங்கங்களும் இணைந்து எங்களோடு நின்று திருப்பதி பிரதர்ஸுக்காகவும் கமல் சாருக்காகவும் சினிமாவுக்காகவும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது மாதிரி எந்த படத்துக்கும் யாரும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து படத்தை மே 1 ரிலீஸ் செய்கிறதுக்கான எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக அபிராமி ராமநாதன் சார், தானு சார், அன்பண்ணன், அன்புச்செழியன், கோபுரம் ஃபிலிம்ஸ் அவங்க, அப்புறம் டோட்டலாக எல்லாருமே வந்து நின்று அருள்பதி சார் எல்லாமே எங்களுக்கு வந்து கூட நின்று, சுப்பிரமணிய சார் எல்லாமே நின்று இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்றைக்கும் திருப்பதி பிரதர்ஸ், ஞானவேல், மொத்த புதுசாக இப்போ படம் எடுக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸு இது வரைக்கும் உள்ள தைரியப்பாளர் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் குறித்த நேரத்தில் மே 1 ரிலீஸ் ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உத்தம வில்லன் எண்ணியபடி சொல்லியபடி மே மாதம் வெளியிடப்படும். வெற்றி அறிவிக்கப்படும். திரையுலகில் எந்த பிரச்சனையும் இல்லை.